அது என்ன தண்ணிக்குள்ளே கருப்பு கருப்பா அது வெடிக்குது பார்ப்பீங்க. தண்ணி போயிட்டு இருந்தது உடச்சி சரியான வாட்டர் ஃப்ளோ. இந்த இடம்லாம் ஃபுல்லாக மண் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் ஆஷம் பைலட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் திருவள்ளூர் அவுட்டர் ஹைவே ஏற போகிறேன். இந்த ஹைவே போகும்போது அப்படியே எடுக்கலாம். ஏன்னா பகலில் மோஸ்ட்லி எடுத்ததில்லை. ப்ளஸ் அந்த திருவிழாங்காடு போகிற வழியில் வர அந்த இடம் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்ததில் மைக்கில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இன்றைக்கி ப்ராப்பராக எடுப்போம். பின்னாடி பள்ளமா அதான் வண்டி பின்னாடி போயிட்டே இருக்குது. ஓகே போகலாங்களா? என்னடா ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்னடா ஒருத்தன் ரெண்டு பேர் போறாங்க வாங்க உனக்க வைக்கிறான் மதிக்க மாட்டான். இங்க தான் போறான் உனக்க மதிக்க மாட்டான். சரி போகிற வழியில் தான் இந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு 6 மாதிரி போச்சு. பட் இப்போ தண்ணி எவ்வளோ வேகமாக போகல. பட் வாட்டர் ஸ்லோவாக போகுது. அது போகிற வழியில் காட்டுறேன். இதில் இன்ஜின் பிரேக்கிங் வேறு இருக்கனால நம்ம தைரியமாக முறுக்கலாம். இப்போது எப்படி சொல்கிறது, இன்ஜின் பிரேக்கிங்லாம் பெரிய பெரிய வண்டிகள் தான் நிறைய மேக்ஸிமம் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இன்ஜின் பிரேக்கிங் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு ZX10Rல, R1ல அந்த மாதிரி எல்லாம் இன்ஜின் பிரேக்கிங் இருக்குது. இன்ஜின் பிரேக்கிங்னா என்னென்னா, நம்ம கீர் கட் பண்ண வண்டி உடனே டவுன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது எல்லாம் கேடிஎம்லேயும் இருக்கான்னு தெரியல இந்த BS6லலாம். பட் இந்த BS3, BS4லலாம் இருக்குது. நம்ம வண்டி உடனே கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிலேட்டரை, அந்த டவுன் ஆகிற ஸ்பீடு பாருங்களேன், டப்பட்ட உங்களோட ஆகும். நம்ம அந்த வண்டி மாதிரி கொஞ்சமாச்சு மூவெல்லாம் ஆகாது. ஸோ இன்ஜின் பிரேக்கிங் இதில் நிறையாவே இருக்குது. இதில் அதான் இன்ஜின் நாக் கூட ரொம்ப ஆகுன்னுவாங்க இந்த வண்டியில் ப்ராப்ளம். பட் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இன்ஜின் பிரேக்கிங் இருக்கிறது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன்னா விட்டோடனே வண்டி பாருங்கள் ஃபுல்லாக அடங்கும், பிரேக் அடிச்ச மாதிரி அடங்கும். அதான் இன்ஜின் பிரேக்கிங்னு வாங்க. இப்போ அந்த பிரிட்ஜ் வந்துச்சு பார்க்கலாம். ஏன்லே இப்படி பண்ணுறீங்க? ஒன் செகண்ட் கால் வருது. ஓகே, அந்த பிரிட்ஜ் வந்துச்சு. நடுவில் கால் வந்துச்சு, அதனால கட் பண்ணிட்டேன். பிரிட்ஜ் என்ட்ரன்ஸில் காட்டல, என்ன ஒன்றுமே இல்லை. எங்கேருந்து ஒரு 10 அடி, ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் நிற்பேன். இது பார்த்துக்கோங்க. அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா கட் பண்ணிவிட்டு நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே டாட்டா, இதில் பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் ஃபோனில் பார்க்குறது. அந்த பிரிட்ஜுக்கு மேலே கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட்டாகவே தண்ணி போயிட்டு இருந்தது. உடச்சி சரியான வாட்டர் ஃப்ளோ. இந்த இடம்லாம் ஃபுல்லாக மண் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடம்லாம் மண் இல்லை, அடிச்சுன்னு போயிட்டு இருந்தது. அந்த ரோடு ஜாயிண்ட் அங்கேருந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் நல்லாயிருக்கும் வியூ. இந்த பக்கம் கூட இப்போ நீங்கள் ஃபோனில் எடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சார்ஜர் ஆஃபே பண்ணல, கனெக்ட் பண்ணோன்னே சார்ஜர் கனெக்டட்னு வருது. ஓகே, லெட்ஸ் மூவ். ஏன்னா கோப்ரோவில் எடுத்தோன்னா திருப்பி அதை நான் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும். அதனால டேரெக்டாக ஃபோனை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். பாருங்களேன், அது இஷ்டத்துக்கு காட்டுது. லோ ஃபீல் இருந்ததா, இப்போ ஒரு பாயிண்ட் ஏறிச்சு. அதில் என்னவோ மை டியர் ராவன், எது யோசிச்சாலும் நீ எது உன் இஷ்டத்துக்கு தானே பண்ணுற. இந்த பிரிட்ஜை கட்டினாங்க, சரியான பம்பியான பிரிட்ஜு, எகிரி தூக்கி போடுது. இந்த இடத்துல தான் எனக்கு மீட்டியார் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.
அந்த பம்பி ரோட்லலாம் அவ்வளோவா தெரியாது. பட் இந்த அட்ரினலின் ரஷ் அதில் இருக்காது. அதானேப்பா மைனஸு. பிரேக்கிங் கொஞ்சம் பரவாயில்ல, முன்னை விட நல்லாவே இருக்குது. ஆமாம், டப்புன்னு வந்துட்டான். இந்த ரோடு தான் என்னோடய ஃபேவரட்டான ரோடு. அதான் என்ட்ரி பாயிண்டில் ஒன்று ஊர் உள்ள, அப்புறம் ஒரு எக்ஸிட் பாயிண்டில் ஒன்று இருக்கும். ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க போல இருக்கு. நம்ம பார்த்தீங்களா வண்டி ஓட்டினே ஃபிலிம் எடுக்கிறோம், நம்மளாம் வேறு லெவலில். இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து நான் எப்பவுமே வந்து டாப் செக் பண்ணுவேன் நைட் டைம்ஸில். இப்போ வேணாம், ஏன்னா இப்போ வந்து டே டைம்னால யார் வேணால் எங்கே வந்தேன்னா போதாரிலேருந்தெல்லாம் வருவாங்க. ஏன்னா அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க அந்த டைமில். அது பார்த்தீங்களா ஆடு. ஸோ ஆடு எப்போ எகிர்பிச்சு வரும் ஃப்ரண்ட்டில் தெரியவே தெரியாது. போங்க, இன்னும் ஸ்லோவாக போங்களேன். உங்கள் வீட்டிலேருந்து தான் கிராஸ் பண்ணுறீங்க. அப்புறம் இந்த ஊர் ஒரு எக்ஸிட்டில் என்ட்ரியில் ஒரு இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர் வரலாம். இன்ஜின் பாப்பிங் சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. அப்புறமா இந்த பாயிண்ட் சூப்பராக இருக்கும், ஜிக்ஸாக்காக இருக்கும் இந்த ரோடு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த ரோட்டுக்கு வந்தாலே. நல்லா கர்வியான ரோட்ஸு. ஆளுங்களும் கம்மி, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, திருவிழாங்காடு என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம இங்கே கேமரா கட் பண்ணிவிட்டு திருவிழாங்காடு எக்ஸிட்டில் சந்திப்போம். ஆனால் அங்கே தான் ரோடு சூப்பராக இருக்கும். இன்னும் இங்கேயாச்சும் ஆளுங்க 2-3 பேர் தெம்பு பண்ணுறாங்க. அங்கெல்லாம் அவ்வளோவா இருக்கவே மாட்டாங்க. ஓகே, see you in திருவிழாங்காடு எக்ஸிட். ஓகே, திருவிழாங்காடு எக்ஸிட் ஆயாச்சு. இதுதான் என்னோடய ஃபேவரட் லொக்கேஷன். ஏன்னா ஃபுல்லாக மரம் தான் இருக்குமே சுற்றி, நடுவில் ரோடு. செம்மையாக இருக்கும் அந்த ரோடு. பார்த்தீங்களா, சுற்றி மரம், நடுவில் ஃபுல்லாக நிழலாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். நான் ஒரு ஸ்டேட்டஸ் கூட ஒன்று போட்டிருப்பேனே, ஐ மீன் சாரி ஸ்டேட்டஸ்னே வருது, ஒரு ஷார்ட் வீடியோ. பட் அது ஷார்ட்டாக இல்லை, 31 செகண்ட்ஸ்னால அது வீடியோவாக மாறிடுச்சு. வித்தவுட் கிளச், வித்தவுட் ஃப்ரண்ட் பிரேக், வெறும் பிரேக் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி கட்டை. ஓகே பா, இதுக்கு மேலே ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டிருக்காங்க போல இருக்குது. இங்கே ஒரு பெரிய கார்னர் வரும்.
100ல் திருப்பினேன். எதிரில் வேற சும்மா வந்துடுச்சு. சுத்தமாக எனக்கு வந்து அது கவனிக்கவே இல்லை. நான் அவனே போயிட்டு இருப்பான். அதில் ஒரு பாட்டு கேட்டுனே டான்ஸ் ஆடினே போகிறாரு. அப்புறமா இங்கே வர பெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த இடத்துல மண் அடியெல்லாம் போயிட்டு வரதுனால கொஞ்சம் மண்ணாக இருக்குது இந்த டேர்னிங் தான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சம்டைம்ஸ் வருவேன். இந்த டேர்னிங் தான் சொல்கிறேன். கொஞ்சம் மண் ஆகிடுச்சுனால எனக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது அந்த மணல் லாரி போயிட்டு போயிட்டு. வண்டி சும்மா நோ டைம் 120 டெஸ்ட் பண்ணுறதுக்கு சல்லுன்னு ஏறுது. 6வது கியரில் முருகிறேன் நான். ஸ்லோ பண்ணிவிட்டு உடனே ஏறுது வண்டி. பவர் ஆஃப் BS3. இந்த ஸ்ட்ரெச்சு தான். ரோடே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா? தடிச்சு எடுத்துன்னு போயிருப்பேன். பட் எதிரில் ஒரு டேபர் வந்து ஒரு மாதிரி ஏதோ பண்ணா பிடிக்கல இருந்தது. அப்புறமா இந்த ரோடு பார்க்குறதுக்கு வியூ செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் எவ்வளோ வண்டியை வந்து நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஐ மீன் ஒரு 2-3 வண்டி தான். ஆனால் இது வரைக்கும் என் வண்டி நான் ரிவ்யூ பண்ணதே இல்லை BS3. சும்மா ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி பண்ணுவோம். இப்போ நான் பெண்டு கார்னரிங் போட்டேன். நல்லா டயர் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் கார்னர் ஆகிருக்குன்னு. அந்த KTM கீழே லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது எரியறதில்லை இப்போல்லாம். நேற்று தான் பார்த்தேன். ஓகே, ஒரு ரெவ்வாம் அடிப்போமா? How was it? Low fuel level 48 kilometers. ஆனால் இங்கே நான் ரெவ்வாம் அடிச்சிட்ருக்கேன். என்னையா ரெவ்வாம் அடிக்கலாம் இன்னொரு டைம் அடிக்கலான்னு பார்த்தா ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்களே. நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. சரி, பெட்ரோல் சேவ் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. எல்லாம் டிராஃபிக்கும் போன பிறகு நான் அகைன் ஒரு ரெவ்வாம் போடுறேன். ரெவ்வாம் அகைன் போட்டுருவோம். பேஸ் கேட்டிங்களா? அது வெடிக்குது பார்ப்பீங்க. That's what I like about my bike. இந்த இடம் பார்த்தீங்களா சூப்பராக இல்லை? அது என்ன தண்ணிக்குள்ளே கருப்பு கருப்பா சூம் போவோம். ஓ, பஃபெலோஸ். ஓகே, நம்ம போவோம். டிராக்டர்னா என்னென்ன இவ்வளோ வேகமாக வர? ஓகே, நம்ம போவோமா? அப்புறம் நம்ம ரெவ்வாம் நாய்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்து ஃபுல்லாக அட்ரினலின் ரஷ்ஷாக தான் இருந்திருக்கும். நான் ஜஸ்ட்டு என் வண்டி வந்து ஓப்பன் ரோட்ஸில் எப்படி போகுது, எப்போவுமே டிராஃபிக்கில் நைட்டில் தான் மோஸ்ட்லி வீடியோஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு என்னோடய எக்ஸாஸ்ட் நோட்டும் ப்ளஸ் பியூர் அட்ரினலினாக வண்டி இருக்கிறத வந்து காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ பண்ணேன்.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ராபப்ளி D250 தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து எடுக்கிறான். ஸோ அதோட ரிவ்யூவும் இருக்கலாம், ப்ளஸ் வந்து அதோட என்னது அது அன்பாக்சிங் வீடியோவா இல்லையா டெலிவரி வீடியோ போடலான் இருக்கேன். சரிங்களா? Until then, it's bye from Bobby, the Austrian pilot. Take care. Bye guys. Omicron வருதான், எல்லாரும் சேஃபாக இருங்க. லாக்டவுன் வரப்போகுது. என்ன மாதிரி மோட்டோ விளாக்ஸ்க்கு மறுபடியும் ஆப் வரப்போகுது. நான் வேறு இந்த February மாதம் டூர் போகலான்னு பிளான் போட்டிருக்கேன். பட் இந்த லாக்டவுனால் என்ன ஆக போகுதுன்னு தெரில. எனிவே, let's hope for the best. Bye guys.